வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹைதராபாதி ஸ்பெஷலான சிக்கன் ஹலீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய குவான்டிட்டி பண்ண போகிறதில்ல. 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு இந்த ஹலீம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். 1/2 கப் ஓட்ஸுக்கு 1/4 கப் கோதுமை ரவை, உடச்ச கோதுமை கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, முழு உளுந்து, வெள்ளை உளுந்து, உருட்டப்பருப்பு எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மைசூர் தால் இருந்ததுன்னா அது கூட 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த 5 பொருட்கள் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். பருப்பெல்லாம் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்ல எலும்பு பீஸாக வாங்கிக்கோங்க. எலும்பு பீஸில் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை குக் பண்ணிவிட்டு நம்ம எலும்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலம் 3 சேர்த்து திரிச்ச தூள். இதை நாங்கள் பாய் வீட்டு பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். உங்கள்கிட்ட ஹோம்மேட் கரம் மசாலா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பட்டை, கிராம்பு, ஏலம் 3ஐயும் திரித்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் அரை மூடி பிழிஞ்சிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பருப்பு, ரவை, ஓட்ஸ், கோதுமை ரவை, ஓட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஹலீம் டேஸ்ட்டுக்கான சீக்ரெட்டே அதை வேக வைக்கிறதுல தாங்க இருக்குது. பருப்பு, ஓட்ஸ் இந்த கலவையும் சரி, சிக்கனும் சரி, கண்டிப்பாக ஸ்லோ ஃபயரில் ஒரு 20 to 30 மினிட்ஸாவது நம்ம வேக வச்சுக்கணும். ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 to 5 கப் கூட சேர்த்துக்கலாம். குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம், இல்லை பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கலாம். பாத்திரத்தில் வேக வைக்கல நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அடி பிடிச்சிடக்கூடாது. ஓட்ஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. உப்பு எதுவுமே சேர்க்கலை, உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலம் நிறைய சேர்க்க வேண்டாங்க. 1/4 கிலோ அளவுக்கு தான் சிக்கன் எடுத்துருக்கோம். 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜாய் சீரா எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, வெங்காயம் வதங்கிட்டு நம்ம ஊற வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவையும் இதோடய சேர்த்துடுங்க. மல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்து. இப்போ சிக்கனையுமே நம்ம ஸ்லோ குக் தான் பண்ணணும். சிக்கன் நல்லா வதங்கினாக்கில் நல்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் போட்டு விட்ருங்க. 20 to 30 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. சிக்கன் நல்லா குக் ஆகி எலும்பு தனியாக சிக்கன் தனியாக பிரிஞ்சிடணும். அந்த மாதிரி கிடக்கணும். அந்த அளவுக்கு வேகணும். பருப்பை நல்லா 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். பருப்பு, ஓட்ஸ், கோதுமை ரவை எல்லாமே நல்லா வெந்துட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இல்லை மிக்சியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனு நல்லா வெந்துட்டு இதை ஆற வச்சு இதில் உள்ள எலும்பு, சிக்கனில் உள்ள எலும்பு மட்டும் தனியாக எடுத்துடலாம். நான் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் தான், மிக்சியில் போட்டு தான் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். முதல்ல இந்த பருப்பு கலவையை சேர்த்துடலாம். இப்போ எலும்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். மிக்சியில் பிளெண்ட் பண்ணுறதா இருந்தால் இதில் உள்ள ஏலக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஏன்னா ரொம்ப அரைப்பட்டுட்டுன்னா நல்லா இருக்காது. பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. வேக வச்ச பருப்பாக இருந்தாலும் பருப்பில் பச்சை வாடை இருக்குங்க. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தெரியும். ஃபுல்லாக மூடினீங்கன்னா பொங்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ கட்டியாயிடுச்சு. அடுப்பை அணைச்சி வச்சிடலாம். அடுப்பை அணைச்சி கொஞ்சம் நேரம் கழித்து இன்னுமே கட்டியாகும். கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயம், புதினா இலைகள், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை மேலே தூவிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சிக்கன் ஹலீம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.